ஸோ ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு போய் பார்த்துட்டு இருந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். போன எபிசோடில் சில விஷயத்தெல்லாம் இடம் பார்த்தாமல் நான் வந்து சொல்லாமல் விட்டுருப்பேன். இந்த எபிசோடில் அதை வந்து சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் பண்ணாமல் வந்து கேட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த எபிசோடோட ஸ்டோரி லைன் வந்து உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து கேளுங்க. போன எபிசோடில் ஹீரோ ஒரு பையில் காசு எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பான். இதை வந்து யாருனாலையும் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்களே ஒருத்தரை மாற்றி வந்து அடிச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் யார் 5 பேர் வந்து இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த காசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். இது வந்து அட்வான்ஸ் மட்டும்தான், பேலன்ஸை நாம் மொத்தமாகவே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். அதை வந்து நான் போன எபிசோடில் சொல்லலை, அதாவது இடம் பத்தாமல். அதனால தான் இந்த எபிசோடில் வந்து சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே வந்து போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் இதை கேட்டவங்களும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண வந்து போகிறாங்க. போனவனுக்கு செருப்பு அடி கன்ஃபார்ம். என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ கூட இருந்தவன் வந்து ஹீரோ கிட்டே கேட்க, கரெக்டாக தான் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு வந்து இருக்கான். அது இப்போ சீனை கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அது யார்கிட்டனா அந்த கவர்னர்கிட்ட தான். கவர்னர்கிட்ட போயிட்டு ஹீரோ சைலண்ட்டாக வந்து நின்று இருப்பான். என்னப்பா ஏதோ தப்பெல்லாம் நடக்குது போல் அப்படின்ற மாதிரி கேட்க, தப்பெல்லாம் எதுவும் நடக்கலை. இப்போ நான் அந்த 5 குற்றவாளியை வந்து தேடணும். அது எப்படி தேடுறது அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரில அப்படின்ற மாதிரி வந்து கவர்னர்கிட்ட புலம்பியிருப்பான். ஓ அதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே நக்கலாக ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு ஒரு பயிரப்பா வந்து காசை வந்து கொடுத்துருப்பான். அந்த காசை தான் ஹீரோவுமே வந்து அங்கே கொடுத்துக்க இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்போ ஹீரோ தான் வந்து காட்டுறாங்க. பேட்டில் ஃபீல்டு மாதிரி அங்கே எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ வந்து அவன் நல்லவனா கெட்டவனா, மோயாங் கூட இருந்தாலும் அவன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து இருக்கான். அந்த இடத்துல ஒருத்தனை அடித்து போட்டு ஒருத்தன் வந்து நின்றுட்டுருக்க. யாருன்னு பார்த்தா அந்த ஹீரோயினையை காப்பாற்றினவன் தான். அவன் மட்டும்தான் அடித்து போட்டான்னு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அடித்து போட்டு வச்சுருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டு நீ தேருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூட இருந்தவனை கூப்பிட்டுக்கிட்டு வந்து கிளம்புறான். கூட இருந்தவனும் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் எந்த மாதிரி கேட்டகரியில் செத்துறது, எப்போ நல்லவனா இருக்கான் எப்போ கெட்டவனா இருக்கான்னு தெரில, இவனோட டார்க்கான பேக்ரவுண்ட் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, லீடர் உங்களோட பாஸ்ட்டை பற்றி வந்து சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் இப்படி வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எதுக்காக இந்த இடத்துல வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து அவன் கேட்க, அதுக்கு ஹீரோவும் அப்படி பார்த்தா நீ உன்னோட பேக்ரவுண்டு கூட தான் ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா உன்னோட அண்ணன் ஒரு மேனேஜர், உங்கள் அப்பா ஒரு ஹையர் போஸ்டிங்கில் வந்து இருக்கார். அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அவனை பார்த்து கேட்க, அவனும் மனசுக்குள்ளவே இந்த ஆள் ட்ரைனிங்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான்னு பார்த்தா சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்தளவுக்கு வந்து கவனிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். எங்கள் அண்ணனை எனக்கு வந்து பிடிக்காமலாம் இல்லை. இருந்தாலும் அவன் என்னோடவும் ரொம்ப ஹையர் போஸ்டிங்கில் இருக்கான் அப்படின்றதுனாலையும் சின்ன வயசில் இருந்து அவனுக்கு மட்டுமே ரெகக்னேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கிது. என்னை வந்து எங்கள் அண்ணன் கூட கம்பேர் பண்ணி பேசியே என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. அதனால தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃப்ளாஷ்பேக்லேயே அந்த கதையை வந்து முடிக்கிறான். இப்போ ஹீரோ எனக்கும் அதே மாதிரி சில சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளவே நினச்சிக்கிட்டு, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனோட தோளில் தட்டி வந்து கொடுக்க, என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி வந்து பார்க்குறான். சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்ப, யாரா நீ வர சொல்கிற போகிற ஒன்றுமே எனக்கு வந்து புரியலையே அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல சில ஆட்கள் வந்து வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு மரப்பொட்டியே தூக்கிட்டு வந்து வைக்க, அதை தூக்க இதை தூக்க அப்படின்ற மாதிரி வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க. இதை வந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டேன், நான் இவனுக்கு இவ்வளோ பொறுமையாக வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு அவனும் புலம்பிகிட்டு இருக்க. அங்கே ஒரு லேடி வந்து வராங்க. யார் அப்படின்னா அந்த கவர்னர் வந்து இருக்கான்ல, என்னோட தங்கச்சி அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கூட இன்ட்ரோ கொடுத்துருப்பானே, அந்த லேடி தான் வந்து வராங்க. வந்தவங்களும் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏதோ ஒரு ஆளுக்கு வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா நான் உன்னை வேலையை விட்டு வந்து தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சும்மா ஜோக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் பயத்திலே வந்து கேட்க, அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்து வில்லத்தனமாக வந்து சிரிக்க, பக்கத்தில் ஒரு 2 பேர் வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு தான் இந்த சிரிச்சுக்கிட்டு இருந்தாலாம். அவன் கத்தியை போட்டு விளையாட்டுக்க, இவனுங்க 3 பேரும் ஒரு கேட்டகரியை சேர்ந்தவனுங்க. அந்த கத்தியை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தவன் ஒரு குற்றவாளி, அட்டம்ப்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினை காப்பாற்றணும்னு வர, ஆமாம் தம்பி நீ எந்த ஊர்றா, இந்த இடத்துல இவனை குத்தி போடவான்னு கேட்க,
அவனுமே பின்னாடி இருக்கிற கத்தியில் கையை வைக்க, டேய் நான் உன்னை இந்த இடத்துலயே வந்து குத்தி போடுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஓ இவனுக்கிட்ட தான் நான் வேலை செய்யணுமா, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். ஹீரோவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க கூட வந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சீனை கட் பண்ணாக்கா அவங்க எல்லாருமே வந்து எங்கேயோ கிளம்புறாங்க. அந்த வயசானவன் தான் கேரேஜுமே வந்து ஓட்டு வந்து இருக்கான். ஹீரோயினியை காப்பாற்றினவனும் சைலண்ட்டாக வந்து வர, இவனுக்கு கூட வரணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். சின்ன வயசில் நான் சோல்ஜர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டது என்னமோ உண்மை தான். அதுக்காக இந்தளவுக்கு நான் மோசமான ஒரு குற்றவாளி கூடவெல்லாம் ட்ராவல் பண்ணணுன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். ஹீரோ அந்த கிழவனை கூப்பிட்டு நீ வந்து கேரேஜை ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு பையில் காசை எடுத்து வைக்கிறான். எதுக்காக இது அப்படின்னு கேட்க இதுதான் உன்னோட உயிரோட காசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவனுக்கு அப்போ ஒன்றுமே வந்து புரியலை. இப்போ தான்டா புரியுது நீ எதுக்காக அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க அந்த குண்டனும் டேய் நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க தெரிஞ்சு மட்டும் என்ன பிடுங்கவா போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அந்த இடத்துலேயே வந்து குத்தி போட்டிருப்பேன். உன்னோட ஸ்வாடை எடுக்கிற அந்த 2 கையுமே வந்து வெட்டி போட்டிருப்பேன். இப்போ அது தேவையில்லாமல் ஸ்வாடை தூக்கிட்டே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சரி ஓகேவா அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன் தலை என் கையில் வந்து விழுதா இல்லை என்னோடய கை வந்து உன் காலுக்கு கீழே வந்து விழுதா, யார் இது ஃபஸ்ட்டு விழுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்றது சொல்ல அந்த கேரேஜை ஓட்டு இருந்த கிழவனும் இடத்துக்கு வந்துட்டோம், இதுக்கு மேலே நீங்கள் சவுண்டு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களை இறக்கி விட்டு வந்து போயிடுவேன், அவனுக்கு வந்தானுங்கன்னா உன்னை இதே இடத்துல வந்து போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்ட அவனுங்களும் அதை பார்த்துட்டு சைலண்ட் வந்து ஆகுறாங்க. ரொம்ப லாங்கில் ஒரு கழுகு போயிட்டு ஒருத்தனோட கையில் வந்து உட்காருது. அந்த கழுகோட காலில் இருந்து அவனும் லெட்டர் எடுத்து படித்தவன் எதனால் காண்டானோ அப்படின்ட்டு வந்து தெரியல. இந்த இடத்துல அவங்க எல்லாருக்குமே சமாதி கட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண வந்து போங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்து கொடுத்துருப்பான். பின்னாடி என்னடான்னா நிறைய பேர் வந்து இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட கேம்பை தான் வந்து காட்டுறாங்க. கேம்பில் இருந்து ஹீரோவும் எல்லோரும் நல்லா தூங்கி எழுந்துச்சிங்களா, நம்ம இப்போ போருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கத்துறான். அதுக்கு அவனுங்களும் எதுவுமே வந்து பேசாமல் சைலண்ட்டாக எஸ் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் இவனுக்கு இவ்வளோ பொறுமையாக வந்து பேசுகிறானுங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. அவனுங்களும் இந்த சின்ன பையனை நம்மளோட லீடர் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து புலம்ப அவனுங்களும் கொஞ்சம் டெரராக வந்து முறைகிறான். யாரும் இல்லை, ஹீரோ தான். பின்னாடி இருந்தவங்கிட்ட இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்ப இப்போ இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த ஜெனரலாக தான் வந்து காட்டுறாங்க. சாரி ஜெனரல் இல்லை, கவர்னர். அந்த இடத்துக்கு வந்தவனும் நானும் எங்கே இந்த நாட்டை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா விடுதலையாக்கலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட மோயங்க வந்து சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து தேர்ட் கேப்டன் வந்து கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீங்கள் எப்போ கிளம்புவீங்க அப்படின்ற மாதிரி அந்த கவர்னர் வந்து கேட்குறாரு. அவ்வளோதான் எங்களோட ட்ரூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஹீரோவோட டீம் தான் வந்து போகுது. போகிறவனுக்கெல்லாம் எதுவுமே பேசாமல் ரொம்ப தூரமாக சைலண்ட்டாகவே வந்து போகிறாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை வந்து பார்த்துக்கிட்டு இவன் நல்லவனா கெட்டவனா, இவனை நம்பலாமா வேணாமான்ட்டு ஒன்றுமே அவனுக்கு டவுட் வந்து இருக்குது. அவனுமே சைலண்ட்டாக வந்து போக ஹீரோவை பார்த்து எதுக்காக இப்போ இந்த பேட்டில் அப்படின்ற மாதிரி கேட்க ஒருத்தனை வந்து போட்டு தள்ளணும் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவனும் சைலண்ட்டாக வந்து போக எதுக்காக அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ளவே வந்து நினைக்கிறான். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் ரேமி, நான் உனக்காக வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. ஏன்டா பயப்படுற, ஜஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட இருந்தவன் வந்து சொல்ல கூட இருக்கிறவனுங்களெல்லாம் ஹீரோ கிட்ட தாறுமாறாக வந்து கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டே வந்து போகிறாங்க. ஹீரோவும் அதுக்கு எதுக்குமே குறையாமல் பதில் வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கான். மனசுக்குள்ளவே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து வருவானா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க விடாமல் பின்னாடி இருந்தவனுக்கு எல்லாருமே கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டு அடிக்கிட்டே வந்து இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஹீரோ வந்து சலிக்காமல் பதில் வந்து சொல்கிறான். இப்போ அந்த 2 பாறைக்கு நடுவில் ஒரு மலை மாதிரி இருந்துச்சுல, அந்த மலைக்கு நடுவில் தானே போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஹீரோயினை காப்பாற்றினவனை பார்க்க அவன் என்னடான்னா ஸ்வாடு மேலே கையை வச்சுக்கிட்டு மண்டி வந்து போட்டுக்கிட்டு வந்து இருப்பான். கூட இருந்தவங்களெல்லாம் அதே இடத்துல வந்து இறந்துட்டுருப்பாங்க. அந்த குதிரையில் வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் யாருமே இந்த இடத்துக்குள்ளே வந்து வர போகிறதில்ல, எல்லாருமே வந்து சாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த சீனை வந்து முடிக்கிறாங்க. சீனில் இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. நானுமே இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் வந்து பார்க்குறேன். நாளைக்கு இல்லை, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்னொரு எபிசோடு வந்து வந்துடும். அதாவது ஒரு 8 மணிக்கு உள்ள. சரி ஓகே, பை பாய். நான் ரொம்ப பேச வந்து விரும்பலை, உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்டு கூட பண்ணியிருந்தவங்களே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனிவே, ஆல் த பெஸ்ட்.